Good evening, Niboda. Good evening, teacher. Yes. Okay. Niboda வீடியோ ஆன் பண்ணேலுமா மிஸ்ஸுக்கு நீங்க Ah, yes, உங்களுக்கு teacher. தெரியும் தானே ரைட் ஓகே ஓகே போன கிளாஸ் என்னது பார்த்தோம் Uh, Past simple and past perfect. பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்து முடிச்சிட்டோம் ரைட் ஓகே அடுத்து இன்னைக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸோட சொல்ல சொன்னா என்னது தொடர்ந்து நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லும் Mm. கண்டினியூஸ் ஆன்சர் ரைட் this tense is used to describe a past action that was ongoing சொன்னாடா நடந்து கொண்டிருக்கு நடந்து ongoing கொண்டு yes நடந்து கொண்டிருக்கு this action has have been interrupted or another action also occur அதாவது இந்த ஆக்ஷன் வந்து இன்னொரு வேலை நடந்து கொண்டு நடக்கல இந்த வேலையும் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன சோ இதுல Yes, teacher. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க அதுக்கு முதல் நாங்க ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் எதுக்கு வரும் எதுக்கு வரும்னு தெரியும் தானே வாஸ் வந்து சிங்குலர் வந்து ப்ளூரலுக்கு பாய்வோம் ஹியர் யூ கேன் see also plus verb and ing add பண்ணுவோம் verb ஓட ing here you can see some examples I was working all day to finish my homework என்னண்டு I was working all days to finish my homework என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நாள் ஃபுல்லா செஞ்சு கொண்டே இருந்தேன் அந்த நாள் ஃபுல்லாவே ஹோம்ஒர்க் தான் செஞ்சு கொண்டிருந்தேன் அந்த மாதிரி சொல்றாங்க we were walking home when my mom called me என்னவா அம்மா எனக்கு போன் பண்ணும் மட்டும் நான் வீட்டு வேலைகளை நாங்க நடந்து கொண்டே இருந்தோம் நாங்க வந்து நடந்து வாக்கிங் போய் கொண்டிருந்தோம் அம்மா வந்து கால் பண்ணி கூப்பிடும் வரைக்கும் நாங்க நடந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க he was waiting an hour when the bus finally arrived என்னவா he was waiting an hour when the bus finally arrived என்ன சொல்ல வராங்க இதுல என்ன சொல்ல வராங்க அவர் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேக்கலையே அந்த பஸ் வந்துட்டுது என்ன வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேக்கலையே ஒரு 1 hour வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேக்கலையே பஸ் வந்துட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு ரைட்டா ஓகே அந்த டிஃபரன்ஸ் பண்ணுங்கதா was verb plus ing ரைட் ஓகே அந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா சென்டென்ஸ் மேக் பண்றது லேசன் ரைட் ஓகேடா இத நோட் பண்ணிக்கொள்ளுங்க நிபுணா அவங்களோட மட்டும் ஃப்ரெண்ட் வருவாங்களா என்ன மாதிரி அவங்க சொன்னாங்க டீச்சர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னாங்க ரைட் ஓகேம்மா வாரன்னு சொன்னா கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி படிப்பிக்க தேவையில்லையല്ലോ அதுதான் அப்படின்னா உங்களோட சேர்த்து போடலாம் தானே அதனாலதான் கேட்டு பாருங்க மிஸ் கேட்டாங்க என்னடா கொஞ்சம் படிச்சு கொண்டு போறோம் 2 கிளாஸ் முடிச்சிட்டோம் இப்ப நீங்க வாரேன்னு சொன்னா கொஞ்சம் குயிக்கா வர்றேன்னு சொன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க ரைட்டா ஓகேம்மா ரைட் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் வேற கலப்பெண்ணால தான் எழுதுறீங்க கலப்பென்ஸ் யூஸ் பண்ணுங்க சரியா மிஸ்ட கிளாஸ்ல கலர்ஃபுல்லா இருக்கணும் நோட்ஸ் காப்பி எப்படி இருந்தாலும் நீங்க கலர்ஃபுல்லா வச்சிருந்தீங்கன்னா சரி
இப்போதான் எந்த ஸ்கூல்லம்மா படிக்கிறீங்க? கதிரேஷன் இந்து லேடிஸ் காலேஜ் டீச்சர். கதிரேசன், ரைட். அது எவ்வளவு இருக்குதம்மா? நாவலப்பிட்டி டீச்சர். நாவலப்பிட்டி, ரைட். டன் டீச்சர். ரைட், ஓகே. பாஸ்ட் கண்டினியூஸ் முடிச்சிட்டோம். இனி பாஸ்ட்ல இருக்கிற 3 டென்ஸும் நாங்க பார்த்துட்டோம். ஏன்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸும் பார்த்துட்டோம். இனி அடுத்தது நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பெர்ஃபெக்டோட கண்டினியூஸ் சேர போகுது. ஏன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டோட கண்டினியூஸ் சேர போகுது. இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் தான், பெரிய லெவலோட இல்லையம்மா. ஹேட் பீன் வரும், அவ்வளவுதான். had பாவிச்சேன் பெர்ஃபெக்ட்டுக்கு, கண்டினியூஸ் வரைக்கும் had been ஐஎன்ஜி வேர்போட ஐஎன்ஜி சேர போகுது. அதுதான் ஸ்ட்ரக்சர். அதனாலதான் ஸ்ட்ரக்சர் கவனமா பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு டென்ஸ் கண்டுபிடிக்கிறது லேஸ். ஏன்னா ரைட். அடுத்தது கடைசி, this tense is used to describe an action that started in the past and continued till another action or time in place in the past. Right? என்னவா, ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் உண்டு, பாஸ்ட்ல நடந்து அது இப்ப டில் வரைக்கும், டில் கண்டினியூ டில் another action, மற்றொரு ஆக்ஷன் நடக்கும் வரைக்கும் இது கண்டினியூஸா நடந்து கொண்டிருந்தது சொல்லி சொல்ல போறோம். அது என்ன சந்தர்ப்பத்துல, which when the situation we will use. An example here, it had been raining all day so I couldn't walk to work. என்னவா, மழை பெஞ்சு கொண்டே இருந்ததுனால நான் வேலைக்கு நடந்து போகல. It had been raining all day. அந்த நாள் ஃபுல்லாவே மழை, மழை பெஞ்சு கொண்டே இருந்ததுனால எனக்கு நடந்து போக முடியல ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். We had been looking for my phone for 1 hour when Yasmin found it under the sofa. நாங்க எல்லாருமே இந்த கீய காணையிலன்னு தேடிட்டு இருந்தோம். சரி, அவர் 1 ஹவரா ஜஸ்மின் அதை கண்டுபிடிக்க மாட்டோம், நாங்களும் சேர்ந்து தேடிக்கொண்டே இருந்தோம். ஏன்னா அந்த அந்த ஒரு விஷயம் நடந்து முடியும் வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கினான். ஏன்னா கீய கண்டுபிடிக்கும் வரைக்கும், அவனோட போனை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடிக்கொண்டு இருக்கணும். ஜஸ்மின் கண்டுபிடிக்கும் மட்டும் எல்லாருமே தேடிக்கொண்டு இருந்தாம் என்று சொல்லி சொல்லுறா. ரைட்டா? சோ இதுல நாங்க மென்ஷன் பண்ண வேண்டியது, ஒரு விஷயம் நடக்கும் வரைக்கும், ஒரு விஷயம் எங்களுக்கு எங்களுடைய தேவை, இப்ப இந்த போன் தேவை தானே, போனை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுறோம். சரியா? had been வரும், had been verb plus ing. ஓகேயா? ரைட், ஓகே. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. past perfect continuous.
உங்களுக்கு எப்ப எக்ஸாம் அம்மா நிபோதாக்கு? டீச்சர் என்ன சொல்லல டீச்சர், நான் நினைக்கிற மாதிரி ஆகஸ்ட். ஆகஸ்டா? ரைட். ஓகே. டேர்ம் டெஸ்டா டீச்சர் இல்ல? டேர்ம் எக்ஸாம் இல்லைன்னா ஓ லெவல், நீங்க ஓ லெவல் தானே? ஜனவரி 19th. ஜனவரியா? ரைட். அதுக்குள்ள நாங்க பாஸ் பேப்பர் செய்யலாமா? டன் டீச்சர். ரைட். ஓகே. ஓகேடா, இப்ப நாங்க பாஸ்ட் 4 டென்ஸ் பார்த்துட்டோம். சரியா? 4 டென்ஸ் உங்களுக்கு ஓகேயா? பாஸ்ட் 4. எஸ் டீச்சர். Simple past, simple perfect, sorry, simple past, past perfect, past continuous, past perfect continuous. And now we are going to learn the present simple. That's simple present. Okay. So it tense is used to describe an action, habit, or fact that are generally true and occur in the present tense. அதாவது ஏதாவது ஒரு செயல்பாடோ ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸோ இந்த கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப now நடந்து கொண்டு இருக்குது, பிரசன்ட்ல நடந்து கொண்டு இருக்குதுன்றதை நாங்க சொல்ல வரதான் சிம்பிள் பிரசன்ட். That structure is subject plus verb in the present tense. Simple. Walk, visits, அந்த மாதிரி வரும். அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, I walk to work every morning. Walk, simple walk. ஆனா visits the town center every weekend. She works as a teaching assistant in school. இதுல நீங்க பாத்தீங்கன்னா some tenseல s வருது, கவனிச்சீங்களா? ஆனா sheல s வருது. Why? நாங்க s பாவிக்கும் சிங்குலருக்கு நாங்க எஸ் பாவிப்போம், சிம்பிள் பிரசன்ட். சரியா? இப்போ வாக்னு சொன்னா she he இட்டுக்கு எஸ் வரும். விசிட் visits, work works, go goes, எஸ் சேர், கோக்கு மட்டும் இஎஸ் சேர். சரியா? சோ அந்த மாதிரி எங்கட வேர்போட எஸ் சேத்தம்னு சொன்னா அது பிரசன்ட் சிம்பிளா குறிக்கும். சரியா? ஓகேயா? ரைட். ஓகே, இதே மாதிரி சொல்லுங்க சிம்பிள் பிரசன்ட் இல்லாட்டிக்கு பிரசன்ட் சிம்பிள். இது ஃபுல்லா முடிச்சிட்டு நாங்க இதுக்குரிய கேள்வி விடைகளை மிஸ் வச்சிருக்கோம். சோ அதையும் செய்வோமா? எக்ஸசைசஸும் இருக்கு நிறைய. ஓகே டீச்சர்.
டன் டீச்சர். டீச்சர். ரைட் ஓகே அடுத்தது present simple பார்த்துட்டோம் இனி present perfectக்கு பார்க்க போறோம் right present perfect This sentence is used to describe an action that has taken place once or many times before now. என்னவா ஒரு விஷயம் ஒரு செயல்பாடு உண்டு once so many time before now. இதுக்கு முதல் அநேகம் தரம் ஏதாவது ஒரு வேலையை நாங்க செய்திருந்தோமானா அதை நாங்க சொல்றது present perfect. இப்ப நான் கொஞ்சத்துக்கு முதல் நான் இவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருந்தேன் இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முதல் நான் இவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றது கொண்டிருந்தேன் தானே சோ அதைத்தான் நாங்க இதுல பார்க்க போறோம் I have walked to school every day ஒவ்வொரு நாள் நான் யூஸ்வலி I have walked to school every day நான் எப்பவுமே நான் ஸ்கூலுக்கு நடந்துதான் போறேன் நான் எப்பவுமே நடந்துதான் போறேன் அது என்னோட யூஸ்வல் they have traveled to China twice அவங்க 2 தரம் சைனாக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ 2ஆம் தரம் போயிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி 2 தரம் போயிட்டு வந்துட்டாங்க Stacy has worked as a teaching assistant for 3 years now இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 வருஷமா ஸ்டேசி என்றவா டீச்சிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார் சரி அப்ப அந்த வேலைய many time once or many time before now இந்த நிமிஷத்துக்கு முதல் நிறைய தடவை நாங்க ஒரு விஷயத்தை செய்திருப்போமா இருந்தா நாங்க அதை பெர்ஃபெக்ட்டுக்குள்ள சொல்லுவோம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்குள்ள இப்ப நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு நடந்துதான் போறேன்ன்றது அது என்னுடைய வளமே எப்பவுமே நான் அதான் செய்வேன் ஒரு தரம் இல்ல எப்பவுமே அது எனக்கு பழக்கம் அதுதான் இப்ப 4-5 தரம் நான் கொழம்பு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது 4-5 தரம் போயிட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு சொன்னேன்னு சொன்னா என்ன மீனிங் இப்ப நேற்று போயிட்டு வந்தேன் போல அதையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் இப்ப 4-5 தரம் போயிட்டு வந்துட்டேன் அடுத்தது ஸ்டேசி என்னவா இப்ப நான் ஒரு 4 வருஷமா டீச்சிங் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்பவும் அதை செய்து கொண்டு இருக்கிறேன் என்ன இப்ப இன்றைக்கு மட்டும் நான் செய்யல ஒரு 4 வருஷமா சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன் சொல்றேன் சரியா இந்த ஸ்ட்ரக்சர் விளங்கிட்டாமா இதுலயும் நாங்க ஹேஸ் பாவிப்போம் ஹேவ் எதுக்கு பாவிப்போம் ப்ளூரலுக்கு ஹேஸ் சிங்குலருக்கு பாவிப்போம் அது தெரியும் தானே எஸ் ஓகே இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஹேஸ் ஹேவ் ப்ளூரலுக்கு நாங்க ஹேவ் பாவிப்போம் ஹேஸ் சிங்குலருக்கு பாவிப்போம் ரைட் அதையும் இந்த பாக்ஸுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க விளங்குதாமா நிபோதா டென்ஷுகள் ஓகேயா எஸ் டீச்சர் சிம்பிள் தானே நாங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்ய இன்னும் ஓகே ஆயிடும்
பாஸ்ட் டென்ஸுக்குரிய சில ஒர்க் ஷீட்டுகள் என்னட்ட இருக்கம்மா, அதை உங்களுக்கு நான் இப்ப வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். அடுத்த கிளாஸ் வரும்போது அதை செய்துட்டு வாங்க. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ணலாம். சரியா? ஓகேயா? ஓகே டீச்சர். என்னுடைய ஒர்க் ஷீட்ல கீழே ஆன்சர் இருக்கு போல, நீங்க அதை பார்த்துடாம நீங்க ட்ரை பண்ணிட்டு பிறகு நீங்க ஆன்சரை கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க, இது சரியா பிள்ளையாண்டது. சரியா? ஓகே ஓகே டீச்சர். ஒர்க் ஷீட் அடுக்கிறதுனால எனக்கு ஆன்சர் வருது. டன் டீச்சர். ரைட், ஓகே. அடுத்தது நாங்க போறோம் present continuousக்கு போறோம். past perfect சாரி present perfect பார்த்துட்டோம். அடுத்தது present continuous. கண்டினியூஸ் சொன்னா இப்ப நடந்து கொண்டிருக்கு. I am teaching now, I am learning now, I am driving now. So I am driving, I am teaching, ing ஃபார்மோட வரும். அவ்வளவுதான், சிம்பிள். am is are அதை நாங்க நோட் பண்ணணும், பிளஸ் வேர்போட ing. am is are நாங்க நோட் பண்ணோம், மெயின் பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால am is are நோட் பண்ணோம். சிங்குலருக்கு is, ப்ளூரலுக்கு are, am வந்து ஐக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அதை நாங்க கவனிச்சா வேர்போட ing போட்டா சரி. This tense is used to describe an action that is ongoing now. இப்ப நடந்து கொண்டு இருக்குது என்றதை சொல்ல பாரம். Structure, subject plus am is are plus verb order ing. Here you can see some example. It is snowing outside. It is snowing. It is a singular, so we use is snowing, snow plus ing.